போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி. ஏஎல்பி ஜோதிடம். ஏஎல்பியில் படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. 7-8 வயது வரை நல்ல முறையில் அமைந்த கல்வி, 8 வயதுக்கு பிறகு அந்த குழந்தைக்கு வேறு விதமான ஈர்ப்புகள், வேறு விதமான எண்ணங்கள் வந்து படிப்பு கெட்டு போச்சு. அந்த ஆர்வமானது திசை திரும்பி விட்டது. இதுதான் அவர்களுடைய வருத்தம். அதற்கு ஏற்றாற் போல பள்ளியில் வாங்கக்கூடிய மதிப்பெண்கள் மிக மிக குறைந்து விட்டது. அந்த ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது 25-26 வயது என்பது அவர் தொழிலை அமைத்து கொள்ளக்கூடிய நேரம் அல்லது ஒரு வேலைக்கு போகக்கூடிய நேரம். அப்போது இந்த 20 வருடத்தை எப்படி மாற்றுவது? லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். பொதுவாக அதாவது குழந்தைகள் நல்ல கல்வி அடைய வேண்டும், நல்ல நிலைமையில் கல்வியை பயில வேண்டும். இது வந்து எல்லாரும் பெற்றோருடைய ஒரு எதிர்பார்ப்பு. காரணம், அவர்கள் நல்ல முறையில் சுயமாக முயற்சி எடுத்து சம்பாதிக்கக்கூடிய நிலைமைக்கு வர வேண்டும். அதற்காக தான் பெற்றோர்கள் கடினமாக உழைக்கிறாங்க. ஏன்னா அவர்களுக்கு எப்பொழுதுமே தங்கள் குழந்தையுடைய கல்வி தொழிலில் எப்போதுமே ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும். அவர்கள் நல்ல முறையில் நல்ல நிலையில் வாழ்க்கை நடத்தும் வரை பெற்றோர்களுக்கு நிம்மதி இருக்காது. ஒரு குழந்தையுடைய தகப்பனார் வந்து அந்த குழந்தை கல்வியில் கொஞ்சம் பின்தங்கி இருக்கு, 7-8 வயது வரை நல்ல முறையில் அமைந்த கல்வி, 8 வயதுக்கு பிறகு அந்த குழந்தைக்கு வேறு விதமான ஈர்ப்புகள், வேறு விதமான எண்ணங்கள் வந்து படிப்பு கெட்டு போச்சு. அதாவது விளையாட்டில் ஆர்வம், கலைகளில் ஆர்வம், சினிமா, நாடகம் இதிலெல்லாம் ஆர்வம். இதுபோல் அந்த ஆர்வமானது திசை திரும்பி விட்டது. இதுதான் அவர்களுடைய வருத்தம். அதற்கு ஏற்றாற் போல் பள்ளியில் வாங்கக்கூடிய மதிப்பெண்கள் மிக மிக குறைந்து விட்டது. ஆசிரியர்களும் பல முறை எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க. அந்த ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு சுக்கிரதசை தொடங்கியதிலிருந்து படிப்பில் ஆர்வம் குறைகிறது. காரணம், புதன் கல்விக்கு காரகன், சுக்கிரன் சுகபோகத்துக்கு காரகன். பொதுவாகவே படிக்கிற காலத்தில் சுக்கிரதசை அந்த கல்வியில் ஒரு தடையை உண்டாக்கும். அது வந்து ஒரு வழக்கமான விஷயம். உதாரணத்துக்கு மீனத்தில் உச்சமாகக்கூடிய சுக்கிரன், மீனம் வந்து படுக்கை ஸ்தானம், அதுவும் ஒரு விதத்தில் சுகஸ்தானம். அந்த இடத்துல சுக்கிரன் உச்சமாகிறார். 6ஆம் இடம் காலபுருஷனுக்கு 6ஆம் இடமாகிய கன்னியில் புதன் உச்சமாகிறார். அப்போது புதன் கல்வியை தரும், சுக்கிரன் சுகபோகத்தை தரும். அந்த சுகபோகத்தில் நாட்டம் இருந்தால் கல்வி வராது, கல்வியில் நாட்டம் இருந்தால் சுகபோகத்தில் அதிகமாக நாட்டம் வராது. அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 27-26 வயது வரை சுக்கிரதசை இருக்கிறது. ஆனால் 26 வயதுக்கு மேல் கல்வி கற்பதில் சில சங்கடங்கள் இருக்கிறது. அது வந்து கிட்டத்தட்ட 25-26 வயது என்பது அவர் தொழிலை அமைத்து கொள்ளக்கூடிய நேரம் அல்லது ஒரு வேலைக்கு போகக்கூடிய நேரம். அப்போது இந்த 20 வருடத்தை எப்படி மாற்றுவது? புதன் ஆதிக்கம் இருந்தால் இந்த குழந்தை நல்ல விதமாக படிக்க முடியும், கல்வியில் முன்னுக்கு வர முடியும். இது அந்த ஜாதகருக்கு புதன் தசையே வராது. அவருக்கு புதன் தசை வர வேண்டும் என்றால் நீண்ட நெடுங்காலம் காத்திருக்கணும். காரணம், கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் ஒரு 100 வயது அந்த குழந்தை இருந்தால் புதன் தசை வரலாம். இப்போது பரிகாரம் செய்யும்போது ஒரு தசை ஒருவருக்கு வரவில்லை என்றாலும், சரியான புக்தி அமையவில்லை என்றாலும் நாம் கிழமையை எடுத்துக்கணும். இப்போது புதன் தசை, புதன் கிழமை, புக்தி என்ன? ஹோரை. அப்போது காலையில் புதன்கிழமையில்
6 மணியிலிருந்து 7 மணி வரை பரிகாரங்களை செய்தாலும் 6 மணியிலிருந்து 7 மணி வரை ஒரு கல்வி விஷயத்தை தொடங்கினாலும் அவருக்கு புதனுடைய அனுகூலமான பலன் வரும். ஏன்னா அந்த நேரத்தில் ஆளும் கிரகமாக புதன் அமைகிறார். கிழமையும் புதன், ஹோரையும் புதன். அப்போது நல்ல நிலைமையில் கல்வியில் முன்னுக்கு வர முடியும். அதுவும் கன்னிராசியில் சூரியன் இருக்கக்கூடிய மாதத்தில், அதாவது புரட்டாசி மாதம், அந்த பரிகாரத்தை செய்தால் கட்டாயமாக புதனுடைய அனுகூலம் கிடைக்கும். புதன் தசையில் அவர் அனுபவிக்கக்கூடிய அந்த கல்வி முன்னேற்றத்தை அடைய முடியும். அப்போது ஒரு தசை வராத போது ஒரு கிழமையும் அந்த புதனுடைய ஹோரையும் அந்த வேலையை செய்யும் என்பது தான் என்னுடைய கருத்து. அதற்கு ஏற்றாற்போல் அவர்கள் அந்த பரிகாரங்களை செய்தபோது, ஹயக்ரீவர் பரிகாரத்தை செய்தபோது நல்ல நிலையில் கல்வியில் முன்னேற்றம் உண்டானது. அவர்களுடைய கவலையும் தீர்ந்து விட்டது. இதுதான் என்னுடைய கருத்து.